ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பால் காய்ச்சி வச்சுருந்தேன்னா எங்கள் வீட்டுக்கார் காஃபி கொடுத்தாரா, குடிச்சிட்டேன். காலி ஆயிடுச்சு. என்ன, அவங்க போயிட்டாங்க. நான் ஆற்றுக்கு போயிட்டு வரேம்மா. போய் நானல் நேற்று நல்ல மழை பெஞ்சிச்சு. பாவம், எங்களுக்கு மாடு கட்டுறது இடம் இல்லை. அதனால் கோயில்கிட்ட செட்டு போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கோயில் குடிக்காரங்களும். அவங்களோட செட்டில் கொண்டே கட்டிக்கிட்டோம். மணல் இருக்கனால அப்படியே அரிச்சு அள்ளிடுவோம் சாணி கிடந்துச்சுன்னா. என்ன பண்ணுறது, இட வசதி இல்லாமல் மாடு வச்சுருக்கோம். வேறு வருமானம் இல்லை கிராமத்தில். நமக்கு வயக்காடு எதுவும் இல்லை. வயக்காடு இருந்துச்சுன்னா விவசாயம் பண்ணி நம்ம பொழைச்சிக்கலாம். வயக்காடு எதுவும் கிடையாது நம்மளுக்கு. அதனால் எல்லார் வீட்லேயும் இங்கே ஆடு மாடு வச்சுருக்காங்கள, சரின்னு எங்களுக்கு ஐயர் விட்டு கொடுத்தாங்க, மாடு வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுலேருந்து நான் அந்த ஒரு 10-12 வருஷமாக நான் அதுதான் என்னோடய வாழ்வாதாரம். அம்மா என்ன பண்ணுவாங்க, நாணலில் கொண்டே கயிறை வச்சு கட்டி போட்டுருவாங்க. நான் 100 நாள் வேலைக்கு போயிட்டு காலையிலே 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். 100 நாள் வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கஞ்சியோ சோறோ ஏதோ ஒன்று அப்போ, அதாவது முன்னாடி, இப்போ இல்லை முன்னாடி, இப்போ அவர் பார்த்துக்கிறாரு. வேலைக்கு கூட என்னை கொண்டே விட்டுருவார், நீ நடக்க வேணாமா அப்படின்னு. நான் சமைச்சு போட்டு ஒரு எக்ஸல் வாங்கினேன் என் பேரில். அவருக்கு அப்போ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் மாற்றலை. அதனால் என் பேரில் ஒரு எக்ஸல் வாங்கினேன். அதை தான் கொண்டே என்னை 100 நாள் வேலைக்கு விடுவார். 100 நாள் வேலைக்கு விட்டுட்டு அவர் வீடெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவார். பார்த்துட்டு வீடை பூட்டிட்டு மாட்டை கொண்டே கொஞ்சம் நேரம் மேய்ப்பார். என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு 2-2:30 மணிக்கு வேலை விடும்போது கூட்டிகிட்டு வந்துடுவார். என்னையும் நல்லா பார்த்துக்கிறாரு. அதுதானே வேணும் ஒரு பொண்ணுக்கும். கணவன் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா, நம்மளும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாத குடும்பம் நம்ம வாழலாம். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.